அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இராஷ் இங்கிலீஷ் அகாடமி. புதிய ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 2025 ஏ லெவல் எக்ஸாம் பேப்பரினுடைய பார்ட் 1ல் காணப்படுகின்ற கொஸ்டின் நம்பர் 1 சம்பந்தமாக. அதற்கு முதல் இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்படுகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினால் இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கொஸ்டினை பார்க்கலாம். Question number 1. Fill in the blanks in the following text using the proposition given in the box. Use each proposition only once. There is one proposition extra. ஆகவே இந்த வினாவின்படி கீழே தரப்பட்ட பெட்டியில காணப்படுகின்ற 6 ப்ரொபோசிஷன்களை பயன்படுத்தி கீழே தரப்படுகின்ற 5 வினாக்களுக்கும் விடையளிக்க சொல்லியிருக்கு. அதே போல ஒரு ப்ரொபோசிஷனை ஒரே தடவையில் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். இங்கு மேலதிகமாக ஒரு ப்ரொபோசிஷன் காணப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே இவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம்ங்கிறதுக்கு முதல் ப்ரொபோஷன் என்னங்கிற சம்பந்தமாக பார்க்கலாம். ப்ரொபோஷன் என்பது இரு சொற்களை இணைக்கக்கூடிய ஒரு சொல் வகையாக காணப்படும். உதாரணமாக ஐ கோ டு ஸ்கூல் at 9 AM with my friends by bus என்று தரப்படுகிறது. இந்த வசனத்தில் காணப்படுகின்ற டு, at, with, by ஆகியன ப்ரொபோஷனாக காணப்படும். எனவே இந்த ஸ்கூலுங்கிற சொல்ல அந்த கோங்கிற சொல்லோட இணைக்கிறதுக்கு டூங்கிற ப்ரொபோஷன் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல 9 AMங்கிற சொல்ல இணைக்கிறதுக்கு எட் பயன்படுத்தப்படுகிறது. மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறத இணைக்கிறதுக்கு வித் பயன்படுத்தப்படும். அதே சந்தர்ப்பத்தில் பஸ்ஸுங்கிற சொல்ல இணைக்கிறதுக்கு பை பயன்படுத்தப்படுது. ஆகவே ப்ரொபோஷனுடைய வகைகள் சம்பந்தமாக பார்க்கலாம். ப்ரொபோஷன் ஆனது இடத்தை பிளேஸ், காலத்தை டைம், திசையை டிரெக்ஷன் மற்றும் நோக்கத்தை பர்பஸ் என்பவற்றை காட்டக்கூடியதாக காணப்படும். உதாரணம் எடுத்துக்கொண்டா பிளேஸை காட்டக்கூடிய ப்ரொபோஷன் என்ன காணப்படுங்கிறத பற்றி பார்க்கலாம். இடம் பிளேஸ். எக்ஸாம்பிள் ஐ ஒர்க் இன் ஆபீஸ். நான் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். சி கோஸ் டு ரயில்வே ஸ்டேஷன். அவள் புகையிர நிலையத்துக்கு செல்கிறாள். த புக் இஸ் ஆன் த டேபிள். புத்தகமானது மேசையில் இருக்கிறது. த கெட் இஸ் அண்டர் த சேர். பூனையானது கதிரைக்கு கீழே இருக்கிறது. ஆகவே இங்க காணப்படுகின்ற இன், டு, ஆன், அண்டர்ங்கிறது இடத்தை காட்டக்கூடியதாக காணப்படுது. உதாரணமா இன்னுங்கிறது ஆபீஸை காட்டுது, டூங்கிறது ரயில்வே ஸ்டேஷனை காட்டுது, ஒன்னுங்கிறது டேபிளை காட்டுது, அண்டங்கிறது சேரை காட்டுது. ஆகவே இங்க காட்டப்படுகின்ற ப்ரொபோஷன்களானது இடத்தை காட்டக்கூடிய ப்ரொபோஷன்களாக காணப்படுது. அடுத்ததாக காலத்தை காட்டக்கூடிய ப்ரொபோஷன் என்ன காணப்படுங்கிறத பத்தி பார்க்கலாம். காலம் டைம். ஐ வேக் அப் at 6 AM. நான் காலையில் 6 மணிக்கு எழுப்பினேன். We have an exam on Monday. எங்களுக்கு திங்கள் பரீட்சை உள்ளது. My birthday is in August. என்னுடைய பிறந்த நாளானது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது. We watch TV in the evening. நாங்கள் தொலைக்காட்சியை மாலையில் பார்ப்போம். ஆகவே இந்த வாக்கியங்கள்ல காணப்படுகின்ற at, on, in என்பன நேரத்தை அல்லது காலத்தை காட்டக்கூடிய ப்ரொபோஷன்களாக காணப்படுது. எனவே 6 AMங்கிறது ஒரு நேரம், எட் பயன்படுத்தியிருக்கோம். மண்டேங்கிறது ஒரு நாள், ஒன் பயன்படுத்தியிருக்குது. ஆகஸ்ட்ங்கிறது மாதம், அதுக்கு இன் பயன்படுத்தியிருக்கோம். ஈவினிங்கிறது ஒரு நேரம், அதுக்கு இன் பயன்படுத்தியிருக்கோம். ஆகவே இங்க பயன்படுத்தப்பட்ட ப்ரொபோஷன்கள் காலத்தை காட்டக்கூடிய ப்ரொபோஷன்களாக காணப்படுகிறது. அடுத்தது நாங்க பார்க்க போறது திசையை காட்டக்கூடிய ப்ரொபோஷன்கள். திசை டிரெக்ஷன். She walked through the tunnel. அவள் சுரங்க பாதையினூடாக நடந்தாள். He ran across the road. அவன் வீதிக்கு குறுக்காக ஓடினான். She walked along the street. அவள் வீதியின் நேரே நடந்து சென்றாள். They climbed up the hill. அவர்கள் மலை மேலே ஏறினார்கள். ஆகவே இங்க பயன்படுத்தப்பட்ட through, across, along, up என்பன திசையை காட்டக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நோக்கத்தை காட்டக்கூடிய ப்ரிபோஷன்கள் என்ன இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். நோக்கம் பர்பஸ். திஸ் புக் இஸ் ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ். இந்த புத்தகமானது ஆங்கிலத்தை கற்பதற்கானதாகும். She went to the library to study. அவள் நூலகத்திற்கு படிப்பதற்காக சென்றாள். எனவே இங்க காணப்படுகின்ற போங்கிறது டூங்கிறது நோக்கத்தை காட்டக்கூடிய ப்ரொபோஷன்களாக காணப்படுகிறது. அடுத்த நாங்க பார்க்க போறது சில ப்ரொபோஷன்களானது வினை சொற்களுக்கு ஏற்றவையாக காணப்படும். ஆகவே வினை சொல்லுக்கு ஏற்றவையாக காணப்படக்கூடிய ப்ரொபோஷன்கள் யார் இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். வினை சொல்லுக்கு ஏற்ற ப்ரொபோஷன்கள். I listened to the teacher. நான் ஆசிரியரை செவிமடுத்தேன். They looked at the picture. அவர்கள் புகைப்படத்தை பார்த்தார்கள். This house belongs to me. இந்த வீடு எனக்கு சொந்தமானது. It depends on the weather. அது காலநிலையை தங்கியுள்ளது. ஆகவே இங்க காணப்படுகின்ற லிசன்ங்கிற வேர்புக்கு டூங்கிறதும், லுக்குங்கிற வேர்புக்கு ஏற்றுங்கிறதும், பிலாங்ஸ்ங்கிற வேர்புக்கு டூங்கிறதும், டிபெண்ட்ஸ்ங்கிற வேர்புக்கு ஒன்னுங்கிற ப்ரொபோஷன்களும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்க இப்ப பார்த்தது வினை சொல்லுக்கு ஏற்றது போல ப்ரொபோஷன்களும் மாறுபடுகின்றது. இங்கு 2 விடயங்களை பார்த்திருந்தோம். ப்ரொபோஷன்களானது எவ்வாறு அமைந்து கொள்ளுகிறது சம்பந்தமாக. அதாவது சில ப்ரொபோஷன்கள் இடத்தை, காலத்தை, திசையை, நோக்கத்தை காட்டக்கூடிய ப்ரொபோஷன்கள் காணப்படுகிறது. அதேவேளை சில ப்ரொபோஷன்கள் வினை சொல்லுக்கு ஏற்றது போல மாற்றக்கூடிய ப்ரொபோஷன்களும் காணப்படும். நாங்க இப்ப வினாவை பார்க்கலாம். கொஸ்டின். இந்த கொஸ்டினை நாங்க எவ்வாறு செய்யலாம்ங்கிறத பத்தி பார்க்கலாம். A notoriously
mischievous student studying biology, அதாவது குறும்புத்தனத்துக்கு பெயர் போன மாணவன் ஒருவன் பயாலஜியை கற்றுக்கொண்டிருக்கின்றான். His degree in a medical faculty was up to his usual tricks. அவை இந்த இடத்துல அந்த பின்னால வரக்கூடியது நோக்கத்தை காட்டுது. எனவே நோக்கத்தை காட்டுவதன் காரணமாக இங்க forங்கிற preposition பயன்படுத்தப்படுது. அதே போல அடுத்ததாக அந்த question, how long can a man survive a brain, sir? He asked his professor. அதாவது அந்த பையன் அந்த ப்ரொஃபசரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றான். எவ்வளவு காலம் ஒரு மனிதன் மூளை இல்லாமல் வாழ முடியும் என்று கேட்கின்றான். ஆகவே இந்த இடத்துக்கு வித்தவுட்ங்கிற சொல்வர். அதே போல this time the professor who was well aware. ஆகவே இங்க காணப்படுகின்ற எவையாங்கிற சொல்லுக்கு ஒஃப்ங்கிற ப்ரொபோஷன் பயன்படுத்தப்படும். நாங்க ஆரம்பத்தில் பார்த்தது போல எவையாருங்கிற ஒரு வினை சொல்லுக்கு ஏற்றது போல ப்ரொபோஷன்கள் காணப்படுகிறது. அதன்படி எவையாருங்கிற சொல்லுக்கு காணப்படுகின்ற ப்ரொபோஷன் ஒஃபா காணப்படும். aware of the guy was ready for him. He looked. ஆரம்பத்தில் பார்த்தது போல இந்த லுக்டுங்கிற ஒரு வேர்புக்கு பயன்படுத்துகிற ப்ரொபோஷனாக எட் காணப்படுகிறது. இந்த இடத்துக்கு எட் வரும். He looked at the student thoughtfully and said, I don't know really. And after a brief pause added a calm smile. அதாவது அந்த மனிதன் அந்த ப்ரொஃபசர் ஒரு ஸ்மைல் சிறு புன்னகை உடன் என்று வருது. அவை இந்த இடத்துக்கு அந்த உடன்கிறதுக்கு வித்துங்கிற சொல் பயன்படுத்தப்படும். அவை கடைசியாக added with a calm smile, by the way how old are you என்கிறத முடிந்து கொள்ளும். இந்த வினாக்கு ப்ரொபோஷன்டா என்ன, எவ்வாறு விடையளிக்கலாம்ங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோவில் நாங்க கொஸ்டின் நம்பர் 2 எவ்வாறு செய்யலாம்ங்கிறத பத்தி பார்க்கலாம். தொடர்ச்சியாக இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலம் வெளியிடப்படுகின்ற வீடியோக்களை பார்வையிட விரும்பினால் இராஸ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக GCE A-Level 2025 எக்ஸாம் பேப்பரினுடைய கொஸ்டின் நம்பர் 2 எவ்வாறு செய்யலாம்ங்கிறத பற்றிய விளக்கத்தோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.